கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நான் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ போன வாரத்திலேருந்தே நம்ம எந்த ஒரு பாடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தருடைய ராப்போஜனம் இல்லை அவருடைய நினைவு கூறுதலை குறித்ததான பாடங்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு கூட என்ன ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரதர் சொன்ன மாதிரி லுக்கிங் அவுட் ஃபார் அதர்ஸ், தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிறனுக்கானவைகளை நோக்குதல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பாடம் தான் இது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பாடத்தோடைய கருத்து, மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவோடைய சிந்தை எப்படி இருந்தது, அதுவும் முக்கியமாக அந்த ஒரு கடைசி நாட்களில் அவருடைய காலப்பகுதியில் அந்த ஒரு மரணத்துக்குள்ளாக போகும்போது அவருடைய சிந்தை எப்படி இருந்தது அப்படின்றது தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, மேல் வீட்டு அறையிலேருந்து அந்த கொல்கதாவில் போய் அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய சிந்தை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோன்னா சின்னதாக ஒரு சப்ஜெக்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனம் வாசிச்சிடலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் யாருங்க? அது யாரு? ஆளுக்கால் ஒருவர், நம்ம தான், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தனக்கானவைகளே அல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்க்க வேணாம். அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறனுக்கானவைகள். யார் அந்த பிறன்? அப்படியே லெஃப்ட் ரைட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பிறனுக்கானவைகளை நோக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இதே சிந்தை தான் யார்கிட்ட இருந்ததுங்க? அதை பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டில் கடைசி நாளில் அவருடைய சிந்தை எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் நிஜமாவே இயேசு கிறிஸ்து ஆரம்ப காலத்திலேருந்தே எப்போ நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லோகோஸாக இருந்தாருங்களே. லோகோஸ்னா என்னங்க? கரெக்டாக யாரோ சொன்னாங்க, வார்த்தை. ஏன்னா நம்ம பேசிக் சப்ஜெக்டில் சில வார்த்தைகளை இந்த விஷயம்லாம் அப்படியே கேட்டு அப்படியே போவோம், அதுக்கப்புறம் நம்ம மறக்கிறதுக்கு நிறையா சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு கேட்குறது. ஸோ லோகஸ் அப்படின்னா நம்ம யோவான் 1:1 பார்ப்போம், கரெக்டுங்களா? வார்த்தை அப்படின்னு. ஸோ அந்த காலத்துலேருந்தே, தேவனுடைய வார்த்தையாக இருந்த காலத்திலேருந்தே இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தை எப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிறனுக்கானவைகளை நோக்கிற ஒரு விஷயமா தான் அவர்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் அந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியை விட்டுட்டு ஒரு மனுஷனாக வரணும் அப்படின்னாவே எதுக்காக அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா பிறனுக்கானவைகளை அவர் என்ன பண்ணுறாருங்க அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ அவர் இறங்கி வந்து அவர் உயிரை கொடுக்கணும் அப்படின்னாவே என்னங்க, மற்றவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே யோசிக்கிறார். ஸோ அதான் ரெண்டு விஷயம் அங்கே பார்க்குறோம். என்னன்னா, ஒன்று, அவர் இப்போ அந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் அந்த ஒரு மேலான ஒரு நிலைமையை விட்டுட்டு கீழான ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னாவே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது அப்பாவுடைய சித்தம். ஒன்று அப்பாவுடைய சித்தம், அவர் அதை விரும்புகிறாரு. அதை இவர் ஆனால் என்ன தான் பண்ணுறாரு, கம்பல்லாம் பண்ணல, இவர் சுயமாக தான் அதை வந்து செய்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஒரு மனுக்குலத்தின் மேலே அவர் வச்சிருந்த ஒரு அன்பு, ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயமே பார்த்தா அவருக்கு தேவையான விஷயம் இல்லை, ரெண்டுமே என்னதான் பிறருக்காக தேவைப்படுற ஒரு விஷயம் தான். உங்க அப்பாக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு அங்கே இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது இந்த மனுக்குலத்தின் மேலேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு அன்பை அங்கே வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ படிச்சிடலாம் பாருங்க. 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்றாரு, அவருக்கு விரும்பினதை என்ன பண்ணல அங்க செய்யல. அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதை பிறனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஆதி காலத்துல இருந்தே, நம்மளுக்கு தெரிஞ்சு லோகோஸ்ல இருந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ ஆதியிலேருந்தே அவர் எப்படி தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது
மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செஞ்சுட்டு இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு விஷயத்த நம்மளும் ஒரு நாள் சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? என்னைக்கு சொல்லியிருப்போம்? ஞானஸ்தானத்தில் சொல்லியிருப்போம். இப்போ திடீர்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு காலப்பகுதியில் திடீர்னு நம்மள்ட்ட யாராவது வந்து கேட்குறாங்க, எப்படிங்க அவங்களோட ஆவிக்குரிய ஜீவியம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது நம்மளால ரொம்ப ஓப்பனாக நான் எங்கள் அப்பாவுடைய சித்தத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? யார் தலையும் ஆடுது. ஏன்னா அதை நம்ம யோசிச்சு சிரிக்கிற விஷயமா இருந்தாலும் இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக சிந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சொல்லிட்டோம், ஆனால் அதை நம்ம ரெகுலராக செய்கிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அங்கே என்னென்னா இருக்குது. அதான் சொல் டெய்லி பேசிஸில் நம்ம அப்பாவுக்கு தேவையான ஒரு விஷயத்த, அவருக்கு பிரியமான ஒரு விஷயங்களை நம்ம செய்கிறோமா? அது வார்த்தைகளாக இருந்தாலும், பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, செய்கிற கிரியைகளாக இருந்தாலும் சரி, யோசிக்கிற விஷயங்களாக இருந்தாலுமே நம்ம யோசிக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோமா? திடீர்னு தப்பான ஒரு தாட் வருது, இது நம்மளோட அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வேற விஷயங்களை யோசிக்கிறோமா அப்படின்றது தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா பிரதர் இங்கே கேட்குறார். ஸோ எந்த விஷயம் செஞ்சாலுமே அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்டோட நம்ம எல்லாத்தையுமே செய்கிறோமா? இல்லை செய்கிற விஷயம் நம்மளுடைய அப்பாவை பெருமைப்படுத்துமா இல்லை சந்தோஷப்படுத்துமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணுமா? அணுதினமுமே அங்கே என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். படிக்கலாம் பாருங்கள், மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. ஓகேங்களா? இந்த வசனத்தை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பிறனுக்கான ஒரு விஷயத்தை நோக்கிறதுல தேவன் மேலேயும் சரி, இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் சரி, நம்மளை சுற்றி மற்ற ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஸோ எல்லார் மத்தியிலையுமே அந்த ஒரு அன்பை நம்ம காட்டுறோமா? மேபி கூட யார் வேணா வீட்டில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போனாரோ எல்லார் இடத்துலையும் தான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அன்பு காட்டி. அவர் சீஷர்கள் மத்தியில் மட்டும் அவர் என்ன பண்ணல? அன்பு காட்டல. அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்துலையுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு நல்ல விஷயங்களை தான் அங்கே பண்ணியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒரு மேல் படிப்பை அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். அப்பா இயேசு கிறிஸ்து ஓகே, அது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சகோதர சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் தாண்டி ஒருத்தவங்களை நேசிக்கணும்னாரு. யாருங்க? விரோதிகளையும் சிநேகிக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களே சிநேகிக்கல அப்படின்னா விரோதிகளை சிநேகிக்கிறதுலாம் என்ன ஆகாதுங்க? அது நம்மளுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மளிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட யோசனையே எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்திருக்காரு. எல்லார் இடத்துலையுமே அவர் எப்படி தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அன்பு காட்டுறவர்களாக தான் அங்கே இருந்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் பார்க்கும்போது அந்த கடைசி நாளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க? எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த நாளில் மேல் வீட்டு அறையிலேருந்து தொடங்கி அவருடைய கல்வாரியில் அவருடைய அந்த ஒரு ஜீவனை விடுற வரைக்குமே எப்படி இருந்தது அவருடைய மைண்டு அப்படின்றது தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய சிந்தை எப்படி இருந்தது. ஓகேங்களா? ஒரு பரிபூர்ண மனுஷன், ஒரு பர்ஃபெக்ட் மேனோடைய மைண்ட் அது எப்படி இருந்தது. அது வந்து வெறும் சாதகமான சூழ்நிலையில் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? அசாதாரணமான சூழ்நிலைகளில் கூட இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சிந்தை அங்கே வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? பிறனுக்கானவைகள் என்ன பண்ணுவோம்? நோக்குவோம். கரெக்டுங்களா? யோசிச்சு செய்வோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், மற்றவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? எல்லா உதவிகளுமே நம்ம செய்வோம். ஆனால் எந்த சூழ்நிலை இல்லை, நம்ம கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக நம்மளுக்கு தேவையான எல்லா அனுதின விஷயங்களும் தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? ஓகேப்பா, அவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தை நம்மளுக்கு வரும். ஆனால் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் சோர்வில் இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு குறைவு ஃபினான்ஷியலில் இருக்கும், இல்லை ஒரு உடம்புக்கு முடியல, இல்லை ஏதோ ஒரு பலவீனம், ஓகேங்களா, ஒரு காயப்பட்டிருக்கும் இருதயத்தில். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு பலவீனராக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னும் போது பிறனுக்கானவைகளை நோக்கிற ஒரு சிந்தை நம்மளுக்கு வருங்களா? நானே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்னங்க அவங்கள குறித்து யோசிக்க சொல்ல, அந்த சிந்தை தான் என்னங்க? அதுதான் சொல்லுவோம், பரிபூர்ண மனுஷனுடைய சிந்தை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு.
நம்ம வந்து யோசிக்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்படின்னா நம்ம அந்த ஒரு கேரக்டரை, அந்த ஒரு சிந்தையை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வளர்த்துக்கொள்ளணும். அது பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் அந்த ஒரு கடைசி நாளில் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும், கரெக்டுங்களா? எவ்வளோ ப்ரெஷர் இருந்தது, அவரை அடிச்சுட்டு இருந்தாங்க, நொறுக்கிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? அவர் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவுமே சரி, அவர் என்ன இருக்கிறாருன்னா நிறைய ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிறைய எதிர்ப்புகள், முள் கிரீடம் போய்க்கிறாங்க, ரத்தம் அப்படியே ஒளிவிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளை யோசிச்சு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிறனுக்கானவைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு ஃபுல் நைட் நினச்சி பாருங்க, அங்கே மேல் வீட்டு அறையிலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்குமே அவருக்கு பிரச்சனை, டார்ச்சர் ஏதாவது ஒன்று தொடர்ந்து அங்கே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. யார் மூலியமாக அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா கூடவே இருந்த யூதாஸ் கூட என்ன பண்ணார், காட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு இருதயம் என்ன ஆகுங்க, கூடயே இருந்து பண்ணும் போதெல்லாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வழியில் கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிறனுக்கான விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு கடைசி நாளில் நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க, ஓகேங்களா? நிறைய அப்போஸ்தலர்கள், டிசைபிள்ஸ், ஓகேங்களா, சீஷர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பின்தொடர்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பிரச்சனைக்காக யாராவது நின்னாங்களா அப்படின்னா நிற்கல, எல்லாம் பின்தொடர்ந்து போனாங்களே ஒழிய, ஆனால் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு பிரச்சனையை அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு, ஸோ இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இதை நம்ம தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாருடைய சிந்தையுமே அங்கே என்ன ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இல்லை. அதுதான் பிரதர் அங்கே சொல்கிறார் என்ன அப்படின்னா, அவரை போல் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்றாரு, அன்பு காட்ட முடியாது. இன்னொரு விஷயம் எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்பு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்குமா, அப்படிதான் இருக்குது அப்படின்றார். அந்த அன்பை எடுத்து காட்டுறதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம், கரெக்டுங்களா? அவரை போலலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, அன்பு காட்ட முடியாது. ஏன்னா எதிரியையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது என்ன ஆகாதுங்க, டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதான் நம்மளுக்கு அது அன்பு அப்படின்றது ஏதோ ஒரு ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை கூட எடுத்து நம்ம அதை நம்ம பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னும் போது அதை நம்ம பண்ண மாட்டோமா? அப்படியே பண்ணால் கூட அது சுயநலமான ஒரு அன்பாக தான் இருக்கும். இது ஏன் ஃபேமிலி, இது ஏன் ஹஸ்பண்டு, ஏன் ஒய்ஃபு, ஏன் குழந்தைங்க, ஸோ இப்படி தான் நம்மளுடைய மைண்ட் யோசிக்கும் போதே பிறனுக்காக, அவங்க வீட்டில் அப்படி இருக்கே, இவங்க வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் என்ன ஆகாதுங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்றத அங்கே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. தான் நம்மளுடைய அன்பு ரொம்ப லிமிட்டு. அவரது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிமிட்லெஸ்ஸாக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே அன்பு அங்கே காமிச்சிருக்கிறார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாவே யாரை தான் நம்ம எடுத்துக்கணும், சொல்லிடுவோம் ரோல் மாடல், ஏன்னா வசனமும் இருக்குது, கரெக்டுங்களா? ரோல் மாடல் அப்படின்னு சொல்லும் போது யாரை தான் நம்ம சொல்லுவோம், ஏசு கிறிஸ்து. ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் போது யாரை பார்த்து செய்கிறோம், பேரண்ட்ஸ், அப்புறம் சத்தமாக சொன்னீங்கன்னா டீச்சர்ஸ், அப்புறம் நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ், பிடிச்சவங்க, ஓகேங்களா, தலைவர்கள். நம்மளோட தலை ஒருத்தர் தான், ஓகேங்களா? இல்லை கரெக்டு தான். என்னன்னா நம்ம மற்றவங்களை குறித்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோங்க, பார்க்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக சொல்ல மறந்துட்டோம், என்னன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பார்த்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், இந்த பிரதர் இதை செஞ்சுட்டாருங்க, அதனால் நானும் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு விஷயத்த செய்கிறேன். ஏன்னா அவர் ஏன்னா ஒரு ரொம்ப வருஷமாக சத்தியத்தில் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு சகோதரனா இல்லை ஒரு சகோதரியாக கூட இருக்கலாம். உடனே நம்ம எப்படி பார்ப்போம், ஏதோ ஒரு விஷயம், ஒரு முடிவு எடுக்கணும், எப்படி முடிவு எடுப்போம், அந்த பிரதரே செய்கிறாரு, அவர் இத்தனை வருஷமாக சத்தியத்தில் இருக்கிறாரு, அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும் போல். அப்போ யாரை மறந்துடுறோம், ரோல் மாடலை மறந்துடுவோம். இந்த சிஸ்டர் இத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்களே இதை செய்கிறாங்க, அப்போ கரெக்டாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிந்தை எங்கே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மனுஷர்களை அங்கே பார்க்க ஆரம்பிச்சிருந்த ஒழிய யாரை பார்க்க விட்டுறோம், சொல்லிடுவோம் எல்லாருமே. என்னன்னா ரோல் மாடல் யாருன்னா வசனம் இருக்குது நம்மளுக்கு எல்லாமே, இது பாருங்கள் எல்லாருமே சொன்னோம், அப்போ எல்லாருக்குமே தெரியுது யார் ரோல் மாடல். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு வரும்போது யாரை பார்த்தோம், இந்த சகோதரர் அந்த சகோதரரையா பார்த்தோம், யாரை பார்த்தோம், அவங்க பேர் கூட நம்மளுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு, அது கரெக்டுங்களா? தேவன், இயேசு கிறிஸ்து, சத்தியம், அவ்வளோதான் பார்த்துட்டு உள்ளே வருவோம். ஆனால் அதுக்கப்புறம்
எல்லாரையும் இது மூணுத்தையும் விட்டுருவோம், மற்ற எல்லாரையும் பார்க்கறது. இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த இயேசு கிறிஸ்துவில் இந்த சிந்தை நம்மளுக்குள்ள என்ன ஆக மாட்டேங்குதுங்க, அங்கே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 5 இன்சிடென்ட் எடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த கடைசி நாள்லயே கூட. ஆனால் நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு 5 ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ண போறோம்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தை எப்படி இருந்தது அந்த ஒரு கடைசி நாளில் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முதல்ல யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சீஷர்கள். ஓகேங்களா? ஏன்னா சீஷர்கள் கூடயே இருந்தாங்க 3 வருஷம். ஆனால் அந்த கடைசி நாளில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம தப்பாகவும் சொல்ல முடியாது. அவங்களுடைய இயலாமை, இன்னொன்று தேவனுடைய சித்தம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே பார்க்குறோம். அதேமாதிரி ரெண்டாவது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரோமன் சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பரிசேயர் சதிசேயர் இருந்தாங்க. ரோமன் சோல்ஜர்ஸ் கூட அவங்களோட டியூட்டியை செஞ்சாங்க, அது அவங்களுடைய வேலை அடிக்கிறது. கரெக்டுங்களா? ஆனால் பரிசேயர் சதிசேயர்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப நாள் வெஞ்சன்ஸு, இவரை எப்படியாவது என்ன பண்ணிடணும், போட்டு தள்ளிடணும் அப்படின்றது ரொம்ப நாள் வெஞ்சன்ஸு. ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனுஷர்களை யார் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பரிசேயரும் சதிசேயரும் இருந்திருக்கலாம், இந்த வேத பாரகரும். ஏன்னா அவங்களோட ரொம்ப நாள் வெஞ்சன்ஸு, ரொம்ப நாள் எதிரி அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அங்கே தீர்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள் மத்தியில் கூட இயேசு கிறிஸ்து எப்படி யோசிச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஏன்னா அவங்க அவ்வளோ விரோதமான விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பேசிக், இவர் பேசுகிறாரு ரொம்ப நல்லா, அந்தமாரி நம்மளால பேச முடியல. இவர் நிறைய அற்புத அடையாளங்கள் பண்ணுறாரு, அது நம்மளால் பண்ண முடியல. எல்லா ஜனங்களும் இவர் பின்னாடி போகிறாங்க, நம்ம பின்னாடி வர கும்பல் கம்மியாயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் பிரச்சனை. ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொல்லணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா அங்கே யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மூன்றாவது ஒரு விஷயம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு யூத ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அவரை பின்தொடர்ந்து என்ன கொல்கத்தா வரைக்குமே வந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அதில் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே என்ன அப்படின்னா, இவர்கிட்ட ஆசீர்வாதங்களை வாங்கினவங்க. அதேமாரி நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. ரொம்ப விசுவாசம் உள்ள ஜனங்களாக அங்கே இருந்திருக்கிறாங்க. நிறைய நன்மைகளை இயேசு கிறிஸ்துட்டேருந்து இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒரு 3 வருஷம் அங்கே வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேருடைய வியாதிகள் அங்கே குணப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தமாரி நிறைய விஷயங்கள். இது இல்லாமல் விசுவாசம் இல்லாதவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் பேரை கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க, பின்னாடி அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை குறித்து நம்மளுடைய இயேசு கிறிஸ்து எப்படி யோசிச்சார். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் 2 கள்ளர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து எப்படி யோசிச்சுட்டு இருந்தார். அதேமாரி கடைசியாக பார்த்தோன்னா அவங்களுடைய தாயார், இயேசு கிறிஸ்துவோடைய தாய். ஓகேங்களா? ஸோ அந்த அம்மாவோடைய ஒரு வழியிலேருந்து, ஸோ அவங்களோட வியூலேருந்து எப்படி இருந்தது. ஸோ அங்கேருந்து இயேசு கிறிஸ்து அங்கேருந்து பார்க்கும்போது அவர் எப்படி பார்த்தார். ஏன்னா அந்த ஒரு அம்மா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், 33 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கருவிலேருந்து சிஸ்டர்ஸ் ஒரு குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்து எடுத்துகிட்டு போய் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கன்னு கொடுப்போமா. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் என்ன பண்ண முடியலன்னா போய் எதிர்த்து பேசக்கூட முடியல. ஏன்னா ரோமன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. பரிசேயர் சதிசேயர் இருக்காங்க, அவங்களுக்கு எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இது தேவனுடைய சித்தம்னு தெரியும், அவங்களால என்ன பண்ணவே முடியல, அதை போய் தடுக்க முடியல. அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநலம் அங்கே இருந்தது, எப்படி இருந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் எப்படி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்தமாரி ஒரு விஷயங்களை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கடைசி நாளில் பிறனுக்கானவைகளை எப்படி நோக்கினார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இது சாதகமான சூழ்நிலை கிடையாது, அசாதாரணமான ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு சிச்சுவேஷனில் கூட இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே யோசிச்சார் அப்படின்றத என்ன பண்ண போகிறோன்னா அங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சீஷர்கள் கூடவே இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? 3 வருஷம் எல்லா நன்மைகளையும் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட கற்றுட்ருக்குறாங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிதறடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே அங்கே ஓடிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, மேல் வீட்டு அறையிலேருந்து என்ன பண்ணலாம்னா அங்கே ஆரம்பிக்கலாம். படிக்கலாம் பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரலடைவீர்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப கிளியராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, இந்த பிரச்சனையினால இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள் அப்படின்ட்டார். அப்ப முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாரு. அவங்கெல்லாம் கேட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. பேதுரு கூட என்ன சொன்னாருங்க, யார் இடரல் அறிஞ்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இடரல் அறிய மாட்டேன் அப்படின்லாம் கூட அவர் என்ன பண்ணாருங்க, பேதுரு அங்கே சொன்னார். ஆனால் அந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு ஓடினாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே இருந்தாங்க. முன்னாடியே சொல்லிட்டாரு, தெரிஞ்சுமே அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் சரி, அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அதுக்குன்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடல, இவரும் கேர்லெஸ்ஸாக விடல. இவர் எப்படி யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம சப்ஜெக்டோட தலைப்பு தான் பிறனுக்கானவைகள். ஸோ சீஷர்களை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு மைண்டோட தான் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் சீஷர்களை போய் காப்பாற்றணும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வருங்காலத்தில் அவங்க தான் யாரு, ஓகேங்களா? ஸோ அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எல்லா விஷயங்களையும் அந்த ஊழிய காரியங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே எடுத்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்க ஏன்னா 3 வருஷம் யாருக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு, ஷீஷர்கள் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ இவருடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த ஷீஷர்கள் தான் என்ன பண்ணணும், அந்த ஒட்டுமொத்த இவர் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக சொல்ல வேண்டிய ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இவங்களுக்கு எதுவும் ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, மேல் வீட்டு அறையிலிருந்தே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இவங்களை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டோட தான் என்ன பண்ணுறாராம், கெத்செமனே தோட்டத்துக்கே வராராம். அப்போ மேல் வீட்டு அறையிலேருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லும் போதே எப்படி யோசிச்சிருக்கிறாருன்னா, இவங்களை காப்பாற்றணும், இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் அங்கே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்டோட தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வராரு. அப்போ கெத்செமனே தோட்டம் போனால் காப்பாற்றிடலாமா? அப்படியே மேல் வீட்டு அறையிலேருந்து கெத்செமனே கூட்டிகிட்டு வரணும் எல்லாரையும். ஆனால் அவரோட மைண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்களை காப்பாற்றணும், மேல் வீட்டு அறையிலே இருந்தால் என்ன ஆகிடும், இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும். ஸோ அதனால் இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், அங்கே போனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, காப்பாற்றப்படுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு நல்ல எண்ணத்துக்காக என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து அங்கே பண்ணுறாரு. படிச்சிடலாம் பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 36, 37. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ இப்போ மேல் வீட்டு அறையிலேருந்து எல்லாரும் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம், இவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒருத்தர் கிளம்பிட்டார். யாருங்க? யூதாஸ் என்ன பண்ணிட்டாருங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவும் 11 சீஷர்களும் கெத்செமனே போகிறதுக்கு முன்னாடி யூதாஸ் என்ன பண்ணிட்டாருங்க, அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதுமாரி எனக்கு ஒரு வேலை இருக்குனாரு. இவரு என்ன சொல்லிட்டாரு, இந்த ஒரு வேலையை சீக்கிரம் செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் கிளம்பி போயிட்டாரு. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம், போயிட்டாரு. இவங்க எல்லாம் கிளம்பி எங்கே போயிட்டாங்க, இவங்க கெத்செமனே போனது யூதாஸுக்கு தெரியுமா? சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பாதி நடந்துட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, கிளம்பி அங்கே போயிட்டாரு. இப்போ யூதாஸ் இப்போ காட்டி கொடுக்கணும், காசெல்லாம் கொடுத்துருப்பாரு, வாங்கியிருப்பாரு. இவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, ரோமன் சோல்ஜர்ஸு, சதிசெயர், பரிசேயர் எல்லாரையும் கூட்டிகிட்டு மேல் வீட்டு அறைக்கு வந்தாங்கன்னா அங்கே எப்படி இருக்கும், கூண்டோட என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா அங்கே தான் கடைசியாக யூதாஸ் பார்த்துருக்கிறார் மேல் வீட்டு அறையில். ஸோ அதனால் என்ன பண்ணால் கண்டிப்பாக அங்கே தான் வருவார். ஏன்னா காசை வாங்கிட்டார், அன்னைக்கு காட்டி கொடுக்குற எல்லா பிளான் எல்லாமே பக்காவாக போட்டாச்சு. இப்போ அதனால் என்ன பண்ணுவார்னா அங்கே தான் வருவார். அங்கே வந்தால் இயேசு கிறிஸ்து மட்டும் மாட்ட மாட்டார், மீதி இருந்த சீஷர்களும் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மாட்டிக்குவாங்க. இது நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே பிறனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே யோசிக்கிறார். இது நடந்துடவே கூடாது, இந்த சீஷர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அங்கே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே என்ன பண்ணுறாராம், வாங்க நம்ம கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்ணலாம், அங்கே போகலாம். ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா 3 வருஷம் இவர் கொடுத்த ட்ரைனிங் என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். கரெக்டுங்களா? திருப்பி ஒருத்தர்லாம் வந்து என்ன பண்ண முடியாதுங்க, ட்ரைனிங் கொடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு. கரெக்டுங்களா? கூடவே இருந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருந்திருக்கும். இவங்க தான் சுவிசேஷ காலத்து தூண்களே. கரெக்டுங்களா? ஃபவுண்டேஷன் ஸ்டோனே யாருன்னா
இந்த அப்போஸ்தலர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புதிய ஏற்பாடை இவங்க தான் எழுதவே போகிறாங்க. இவங்களுக்கு இங்கேயே ஏதாவது ஆயிடுச்சுன்னா புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டை இவங்க தான் எழுதி ஆகணும். சத்தியம் இவங்க மூலியமாக தான் உலகம் ஃபுல்லாக போகணும். இன்னைக்கு நம்மளுக்கு இங்கே வந்துச்சு இந்தியாக்குனா கூட யார் தான்? மேல் வீட்டறையில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சுங்க, சென்னைக்கு கூட வந்தார். கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு பிறனுக்கானவைகளை யோசிச்சு இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா கெத்செமனே தோட்டத்துக்கு அங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, ஏன் கெத்செமனே தோட்டத்துக்கு போகணும்? வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல? மேல் வீட்டு அறை வேணாம், க்ளோஸ்டு ரூமு எல்லாம் ஒன்றா மாட்டிக்குவோம், கும்பலாக மாட்டிக்குவோம் அப்படின்றது கரெக்டு தான். ஏன் கெத்செமனே தோட்டத்துக்கு போகணும்? வேற எங்கேயாவது என்ன பண்ணியிருக்கலாம்? இவ்வளோ இடம் இருந்திருக்கு, 3 வருஷம் எங்கெங்கேயோ போய் ஊழியம் பார்த்தாங்கல்ல, வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. ஏன் கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னது சொல்லுங்க. ஆமாம், வசனமே இருக்கு, படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா யூதாஸுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம். ஏன்னா இவங்க ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் போய் கரெக்ட் மீட்டிங் போடுவாங்க. அவங்க டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கெத்செமனே தோட்டத்தில் தான் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு வேளை யூதாஸ் மேல் வீட்டு அறைக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட அங்கே இல்லை அப்படின்னோன்னா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் கழுத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, காசியும் வாங்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, எங்களை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியே வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவரோட மைண்ட் அடுத்தது எங்கே போகும்? இல்லை எனக்கு ரெகுலராக போகிற ஒரு இடம் தெரியும், இயேசு கிறிஸ்து எங்கே போவார்னு எனக்கு தெரியும், வாங்க நான் உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாராம், உடனே அந்த ஒரு இடத்துக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா ரெகுலராக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இவருடைய மோட்டிவ், இயேசு கிறிஸ்துவோடைய மோட்டிவ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த 11 பேரை காப்பாற்றணும்னு மட்டும் கிடையாது, யாரையும் சேர்த்து காப்பாற்றணும். இவர் மட்டும் கெத்செமனே தோட்டம் போவாம வேற எங்கேயாவது போயிருந்தா கெத்செமனே தோட்டத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. அங்கேயும் இல்லைன்னா யாருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும், யூதாஸையும் போட்டு தள்ளியிருப்பாங்க, இல்லைன்னா அவர் ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ எந்த அளவுக்கு யோசிக்கிறார் பாருங்க. அந்த நேரத்தில் அவர் காட்டி கொடுப்பாருன்னு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். நீ செய்கிற வேலையை சீக்கிரம் போய் செய்ப்பான்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சார். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாருங்க, அவரையும் காப்பாற்றணும், அவரையும் விட்டுவிடக்கூடாது, ஏன்னா பிதா எனக்கு அவர் கொடுத்த ஒரு பாத்திரம் அது, ஸோ அதனால் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாருன்னா 12 பேரையுமே நான் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தெரிஞ்ச இடத்துக்கு போய் இவர் மட்டும் மாட்டிக்கணும்னு என்ன பண்ணுறாருங்க, அங்கே அழகாக அங்கே ஒரு பிளானை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போமா? எப்படி? கரெக்டுங்களா? நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம் இல்லையா? சரி, மற்ற சகோதர சகோதரிக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கணும்னு யோசிப்போமா? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிந்தையை தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வளர்த்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்குது. அதுதான் சொல்ல, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேனோடைய சிந்தை இப்படி தான் இருக்கும். ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருந்தால் இப்படி தான் யோசிப்பார். அவரோட மைண்ட் எப்பயுமே அப்பா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் திட்டத்துக்கு என்ன ஆகிடக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் முரண்பாடு ஆகிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. யாருன்னா பரிபூர்ணமான மனுஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா யூதாஸ் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சோ இங்க இல்லையா, கண்டிப்பா அங்கதான் போவாங்க, ஏன்னா ரெகுலரா போற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். ஓகேங்களா? தெரிஞ்சு கிளியரா யூதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு அங்க கரெக்டா வந்து காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி யோசிச்சிருக்கிறாருன்னா 12 பேரையுமே யூதாஸையும் இன்க்ளூட் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா அவருக்கு அங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் தேவன் சொல்லியிருக்கிறாரு, இது நடக்காமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து யோசிச்சிருக்கார். படிச்சிடலாம் பாருங்க, அதே அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-9. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று
உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஓகேங்களா, உங்களை பிடிக்க வரும்போது கூட இவர் என்ன பண்றாருங்க, ஃப்ரீ பண்ணி விடுறாரு. இல்ல இவங்க போட்டும், என்ன மட்டும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த மாதிரி பண்றாரு. ஏன்னா அப்பா இது ஒரு தீர்க்கதரிசனமா சொல்லி வச்சிட்டாரு, 12 பேரையும் இவர் தான் காப்பாத்தி ஆகணும். ஸோ அதனால ஒருத்தர் கூட என்ன ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த டிசிஷன் பின்னாடி யார் எடுத்தா? யூதாஸ். மேபி அவர் மனம் திரும்பி கூட என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம். இப்போ பேதுரு வரலையா, ஸோ அந்த மாதிரி கூட அவர் எதாவது பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அவர் தப்பான ஒரு முடிவு அங்கே எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆனால் இவர் யோசிக்கும் போது எப்படி தான் யோசிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 12 பேரையும் ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது, எல்லாரையுமே நம்ம அங்கே சேஃப்கார்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே இந்த ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கிறார். இது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை கிடையாது. அவருக்கே என்னங்க அடுத்தது என்னென்ன அவர் லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எங்கெங்கெல்லாம் போய் அடிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே தெரிஞ்சும் அவ்வளோ மைண்ட் ப்ரெஷரில் நினச்சி பாருங்க, உட்காந்துட்டு இருக்கோம், யாராவது வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளோட மைண்ட் எங்கே இருக்கும்? தனியாக தான் இங்கே சப்ஜெக்ட் பேசணும், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா என்னங்க, அவ்வளோ ப்ரெஷர்லேயுமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிறனுக்கானவைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்கலாம், யார் இவங்க அப்படின்னா ரோமன் சோல்ஜர்ஸு. அவங்க அவங்களுடைய டியூட்டியை பண்ணாங்க, ஆனால் ரொம்ப முரட்டாட்டமான ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பரிசேயர், சதுசேயர். இவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து எப்படி பிறனுக்கானவைகளே அங்கே நோக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நைட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாரும், கரெக்டுங்களா? இப்போ கெட்சமனே போயிட்டாங்க. கெட்சமனையில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தீப்பந்தம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணுறத போல் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அரெஸ்ட் பண்ண வராங்க. இவர் கூட கேட்பாரு, ஏன்ப்பா நான் என்ன திருடனா, என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நைட்டில் இப்படி வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்பாரு. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒளிஞ்சு மறைஞ்சா எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லார் மத்தியிலும் எல்லா ஜனங்கள் மத்தியும் ரொம்ப ஓப்பனாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்தேன். அப்போல்லாம் என்னை வந்து பிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கிரிமினலை பிடிக்கிற மாதிரி நைட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்னை வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அவங்க எப்படி தான் ட்ரீட் பண்ணாங்கன்னா ஒரு கிரிமினலை போலவே தான் என்ன பண்ணாங்க அங்கே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், படிச்சிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 50 மற்றும் 51ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 50, 51. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஓகேங்களா, இது யார் பண்ணதுங்க? இது ஒரு கேள்வியாக கேட்டால் ஆமாம், பேதுரு பண்ண ஒரு விஷயம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுடைய கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? நைட்டில் ஏதோ போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் நம்மளை யாரோ அட்டாக் பண்ண வராங்க, ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காங்க, யாருமே இல்லை. வரவரை திடீர்னு ஏதோ விழுந்துட்டார், ஏதோ ஆயிடுச்சு, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாரோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, எப்படி யோசிப்போம்? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தேவன் கொடுத்துட்டாரு, கரெக்டாக. தேவன் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணிட்டாருங்க, நம்மளை காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் யோசிப்போம், கரெக்டுங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இது தேவனுடைய சித்தம், இப்படி தான் நடக்கும். அதான் ஒரு பரிபூர்ண மனுஷர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா இது தேவனுடைய சித்தம் தான், இது இப்படி தான் நடக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அங்கே இதை சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த காதை ஒட்ட வைக்கிற விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிறனுக்கானவைகள் எப்படி யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ பேதுரு வெட்டிட்டார், அடுத்தது என்ன பண்ணுவாங்க அந்த காதை ஒட்ட வைக்கலன்னா? பேதுரு என்ன பண்ணிடுவாங்க, ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் சாதாரண ஆள்கள் கிடையாது, ஓகேங்களா? அவங்க மேலே கை வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது இவங்களை என்ன பண்ணிடுவாங்க, போட்டு தள்ளுறதுக்கு கூட அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பேதுருவை காப்பாற்றி ஆகணும், அவர்கிட்ட தான் சாவியை கொடுக்க போகிறாரு, அஸ்திபார கல்லே அவர் தான். இவர் எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத தான் அங்கே யோசிக்கிறார ஒழிய வந்தவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் என்ன இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அவர் எதிரியா தீமை செய்கிறாரா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவரோட மைண்டு ஃபுல்லாக தேவனுடைய சித்தம் அங்கே நடக்கணும், பிறனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு, இவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்டோட டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஆப்ரேஷன் என்ன பண்ணிடுறாரு அங்கே பண்ணி அங்கே அந்த விஷயத்தை அங்கே செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதான் சொல்கிறாரு, இதே நம்மளுக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். வந்தாங்க நம்மளை ஏதோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தீமை செய்ய வந்தாங்க, ஆனால் பாருங்கள் தேவனே அவரை தண்டிச்சிட்டார் அப்படின்னு யோசிப்போம். உள்ள ஒரு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறார். அது எதிரியாக இருந்தால் கூட
இவர் அந்த இடத்துல எப்படி தான் யோசிக்கிறாருன்னா அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணிடுவார்னா அந்த ஒரு காதை எடுத்து அங்கே ஒட்ட வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் சொல்ல அவர் செஞ்ச நிறைய அற்புத அடையாளங்களில் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பிறனுக்காக யோசிச்சு பண்ணுறாருல. மற்றதெல்லாம் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்து கேட்பாங்க, குருடர்கள் வருவாங்க, இந்த மாதிரி வரும்போது செய்வாங்க. ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திபார கல்லையே இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க அங்கே காப்பாற்றிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதான் சொல்ல எது செஞ்சாலுமே அந்த ஒரு விஷயத்தில் தேவனுடைய நாமம் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மகிமைப்படுற ஒரு விஷயமாக அங்கே இருக்கணும். இதே மல்குஸ் தான் வந்தார், அவரோட காதை தான் வெட்டினாங்க. அவருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? நம்ம போகிறோம், இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நடுவில் போகிற வழியில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நம்ம யாரை வெட்டலான்னு போனோமோ அவரே நம்மளை என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு அப்படின்னா அவரோட மைண்ட் எப்படி இருக்கும்? மல்கூஸோட மைண்ட். ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவர் தீமை செய்ய தான் போனார், இன்னொரு இடத்துல எங்கேயா தீமை செய்ய யோசிப்பாருங்களா? புரியுதுங்களா? அவரோட மைண்டுமே அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். என்னடா நம்ம இது பண்ணலாம், நம்ம அவர் டியூட்டி தான் பண்ண போகிறாரு, இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு நன்மை நடக்குது. காது இல்லாமல் நினச்சி பாருங்களேன் ஒரு செகண்டு, அது ரத்தத்தோடு ஒழுகிட்டு அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு நன்மை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அங்கே என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் மட்டும் இல்லை, சுற்றி இருந்த ரோமன் சோல்ஜர்ஸ் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே பார்த்து ரொம்ப ஆச்சரியம். என்னடா இவரை கைதி பண்ணுறதுக்காக வந்தால் இவர் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அங்கே ஒரு பார்வை அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால சொல்கிறாரு இவர் எப்பயுமே இயேசு கிறிஸ்து எப்பயுமே என்னவா சொன்னதை என்ன பண்ணிடுவாராம் அங்கே செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்கள். மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வசனம் ஈஸியாக வாசிச்சிடலாம், ஈஸியாக பேசிடலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரோல் மாடலாக இருந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒன்று சொன்னால் என்ன பண்ணிடுறாரு, செஞ்சு காட்டிடுறாரு. அதான் சொல்ற உங்கள் சத்துருக்களை, வந்தது சத்துரு தான், ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, ஸ்நேகிச்சிட்டு இருக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க அங்கே நன்மை செய்யுங்கள். ஸோ ஒருத்தர் வந்து பகைமையாக இருக்கிறாரு, ஒரு தீமை நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காரு, திருப்பி என்ன பண்ணாதீங்க, அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்களும் நீங்களும் திருப்பி என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே தீமை செய்யாதீங்க அப்படின்றாரு. இது ஒரு வசனம் கூட வாசிச்சலாம் பாருங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 10, 11. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். ஓகேங்களா? ஸோ அதே விஷயம் தான், ஆனால் இன்னொரு வேர்ஷன்ல இன்னொரு ஆத்தர் என்ன பண்றாருங்க அங்கே எழுதுறாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லூக்கா படிச்சா இப்போ யோவான் எப்படி எழுதுறாரு அப்படின்னா இன்னொரு விஷயத்தை ஆட் பண்றாரு. என்ன அப்படின்னா, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஓகேங்களா? அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனால் யோவான் எக்ஸ்ட்ராவா என்ன ரெக்கார்ட் பண்றாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயம் பேசியிருக்கிறார். இது என்னங்க, பிதாவுடைய சித்தம், அவர் எனக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அதில் நான் பானம் பண்ணாமல் இருப்பனோ அப்படின்னா ஒரு 4 ஆத்தர் இருக்கிறாங்க. யாருங்க மெயினாக? ஃபஸ்ட்டு 4 சுவிசேஷம், கரெக்டுங்களா? ஸோ அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறார் அப்படின்னா கவர் ஆகிடும். யாரோ ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் என்ன விட்டதை என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க எழுதிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம படிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நிஜமாக என்ன நடந்தது அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். ஸோ அதாங்க சொல்கிறாரு மத்திய 5:44 பார்த்தது தான், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க ஸ்நேகிங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், சகோதர சகோதரிகளை ஸ்நேகிக்கணும். அடுத்தது தான் என்னதுங்க, சத்துருக்களை ஸ்நேகிக்கணும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை யாராவது திட்டுறாங்க, திருப்பி என்ன பண்ணுவோம், ஈஷால ஒருத்தர் திட்டார் உங்களை, அடுத்த வாரம் புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு சிந்தை நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படிதான் சொல்றாரு. அப்படி திட்டினா கூட அது யாரு கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு,
அந்த மாதிரி இப்போ எப்படி அங்கே நடந்தது, இயேசு கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரு, இது பிதா கொடுத்த ஒரு ஒரு பாத்திரம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறார்ல. ஸோ அதே போல் நம்மளை இங்கே யாராவது திட்டுறாங்கன்னா எப்படி பார்க்கணும், தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே, ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம அதுக்கு ஒத்து என்ன பண்ணணும், ஒரு கேரக்டரை காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அங்கே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் எதிரில் வலியோட துடிச்சிட்டு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு சும்மா இருந்துருவாரா? நம்மளே என்ன பண்ணுவோம், டக்குன்னு தூக்கி போட்டு ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலாவது கூட்டு போவோம். அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருப்பாரா? ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிடுறார், பிறனுக்கானவைகளை யோசிக்கணும் அப்படின்னும் போது அவரோட வழி அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டக்குன்னு அங்கே நிறுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இந்த விஷயங்கள் அங்கே செய்கிறார். ஸோ அவர் ஃபுல்லாகவே அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அடுத்தது நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, இருந்தாலுமே அந்த இடத்துல அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, பிறனுக்கான மல்கூஸ் எப்படி பண்ணலாம், பேதுரு எப்படி காப்பாற்றலாம், மற்றவங்களை எப்படி காப்பாற்றலாம். ஸோ இப்படி தான் அவருடைய மைண்ட் என்ன இருக்குன்னா அங்கே வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அங்கே பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம பார்த்த மாதிரி தான் நிறைய பேர் இவரால் என்ன பண்ணாங்க, குணமாக்கப்பட்டவர்கள், சாப்பாடு போட்டிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நன்மைகள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு இவர் செஞ்சுருக்கிறாரு. அதான் சொல்கிறேன், அதில் கான்சக்ரேட்டட் பீப்புளெலாம் இருந்திருக்கிறாங்களாம். கான்சக்ரேட்டட்னா பேப்டிசம் எடுத்தவங்களா? பேப்டிசம்லாம் அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் தெரிஞ்சிடுச்சு, அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேப்டிசம் எடுத்தாங்களான்னு நம்மளுக்கு ரெக்கார்டு இல்லை, ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட ஊழியத்தோட செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன். அர்ப்பணம் செஞ்சவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே பின்னாடி போயிருக்கிறாங்க. அர்ப்பணம் இல்லாதவர்களும் சில பேர் என்ன சாப்பாடுக்காக என்ன பண்ணுவாங்க, இவர் பின்னாடி போனால் என்ன கிடைக்கும், ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும்பா அப்படின்றதுக்காகவும் பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திரளான ஜனங்கள் அங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் நிறைய பேர் எப்படின்னா ரொம்ப அழுது இருக்கிறாங்க, இவருக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு, ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஓசன்னான்னு ஒரு பாட்டு பாடினீங்க, ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, முள்கிரீடத்தை வச்சு இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. ஸோ அப்படின்ற ஒரு விதத்தோடையும் பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திரளான ஒரு ஜனங்கள் போயிருக்கிறாங்க. ஸோ இவங்களை இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறார் அப்படின்றது தான் படிச்சிடலாம் பாருங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27 28. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஓகேங்களா? அப்போ திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதான் சொல்றார் பிரதரு, அவருடைய ஊழிய காலத்தில் நிறைய ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவரோட பிரயாணிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பேர் அவருக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஊழியத்தில் அங்கே பங்கு பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரதர்ஸ் மட்டும் இல்லை, சிஸ்டர்ஸ் அப்பயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ வேலை அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே செஞ்சுருக்கிறாங்க. சீஷர்கள் கூட ஓடிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் பின்னாடி அங்கே வந்துட்டே இருக்கிறாங்க. அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது தான் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீங்க, யாருக்காக அழுங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த ஒரு இடத்துல கூட அவர் யாருக்காக பேசிட்டு இருக்கிறாருன்னா, பிறனுக்காக. ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நினச்சி பார்க்கலாம், எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான், ஓகேங்களா? இது எப்போ நடந்தது அப்படின்னா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முள்கிரீடம் வச்சுட்டாங்க, ஃபுல்லாக அடித்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக ரத்தம் ஒழுவ என்ன பண்ணிடுறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பாரம் சிலுவை என்ன ஆகிட்டு இருக்குங்க, பின்னாடி இருக்குது. இதெல்லாம் நம்மளை நினச்சி பார்க்கலாம் ஒரு செகண்ட், ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு ரோட்டில் அந்த ஒரு வெயிலில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம், தூக்க முடியாமல் தூக்கிட்டு. இப்போ நம்மளுக்காக ஒருத்தர் அழுகுறாங்க, எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ரொம்ப நல்லா இருக்கும் மனசு. அதுதான் என்ன பண்ணுங்க, ஏங்கும், கேட்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இவ்வளோ பேர் கொடுமைப்படுத்துகிறாங்க, ஆனால் நீங்களாவது எனக்காக என்ன பண்ணுறீங்க, எனக்காக கொஞ்சம் பருந்து பேசுகிறீங்களே. ஸோ அப்படின்ற ஒரு மைண்டு நம்மளுக்கு வரும். ஆனால் அங்கே அதுதான் சொல்கிறாரு, அந்த சூழ்நிலையில் கூட இயேசு கிறிஸ்து எப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, பிறனுக்காக தான் என்ன பண்ணுறாரு அங்கே நான் ஓகே, நான் என்ன பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தாங்க சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பிரதர் சொல்கிறாருன்னா, யாராவது ஏதாவது ஒரு கொஞ்சம் நல்லா பேசினா, அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் இனிமையாக பேசினா கூட நம்மளுடைய இருதயம் அதை வரவேற்குமா, படம் நம்மளுக்காக என்ன பண்ணுறாங்க,
இது ஒரு மாம்ச பலவீனம், கரெக்டுங்களா? நம்மளுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பரிந்து பேசுறாங்கப்பா, நம்மளுக்காக கொஞ்சம் துக்கப்படுறாங்கப்பா, ஒரு கொஞ்சம் பரிதாபப்படுறாங்கப்பா, சில ஆறுதலான வார்த்தைகள் யாராவது பேச மாட்டாங்களான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இருக்கும். ஒரு இறக்கம் யாரும் காட்ட மாட்டாங்களா அப்படின்ற, ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மற்றவங்களுக்காக தான் என்ன பண்றாருன்னா அங்கே பேசிட்டு இருக்கிறார். ஏன் அந்த ஒரு விஷயத்த சொன்னார்னா, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு ஏன் சொல்லணும்? சப்ஜெக்ட்லயும் கேட்டிருப்போம். ஓகே, படிச்சிடலாம் பாருங்க. மத்திய 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி அவர் சொன்ன விஷயம்தான். உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு அழிவு என்ன ஆக போகுது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போக போகிறீங்க, சீரழிவை போகிறீங்க, இந்த தேசத்தில் யாருமே இருக்க போகிறதில்ல, எல்லாரும் சிதறுண்டு போக போகிறீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இவர் தெரிஞ்சதுனால அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எனக்காக நீங்கள் அழாதீங்கப்பா, உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே அழுங்க. அதனால சொல்றாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஏன்னா தேவன் நிறைய வாய்ப்புகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாரு. ஆதியிலேருந்து எக்கச்சக்க சான்ஸ் கொடுத்துட்டாரு. எவ்வளோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்து சொன்னாங்க, கடைசியாக குமாரனும் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணல, கேட்கல. அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா மற்றவங்களை குறித்து யோசிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிறனுக்கான ஒரு விஷயத்தை தான் யோசிச்சிருக்கிறார். ஸோ 4வது ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2 கல்லர்கள் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கூட என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா அங்கே இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கல்லர்கள் 2 பேரும் நிந்திச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க, கூடயே தான் இருந்துட்டு இருந்தாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வசனமாக படிச்சிடலாம். மத்திய 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஓகேங்களா? கூட இருந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரை நிந்திச்சிருக்கிறாங்க, டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இது வந்து மத்தேயு எழுதின ஒரு வியூ. ஓகேங்களா? லூக்கா எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா படிச்சிடலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 31லேருந்து 41. ஏன்னா மத்தேயு எழுதும்போது 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள கிண்டல் பண்ண மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஆனால் லூக்கா எழுதும் போது சில மற்ற விஷயங்களும் நடந்திருக்கு. அதை லூக்கா என்ன பண்ணுறாருன்னா கவர் பண்ணுறாரு. படிச்சிடலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 முதல் 41 முடிய. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீ கிண்டல் பண்ணியிருக்காங்க. நீ கிறிஸ்து அப்படின்னு சொல்றியப்பா, நீ என்ன பண்ணிக்கோ, உன்னையும் காப்பாற்றிக்கோ எங்களையும் காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் எப்படின்னு. தொடர்ந்து படிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? ஓகே, இன்னொரு கல்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பேசுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கலாம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஓகேங்களா? நம்மளாவது என்ன பண்ணோம், தப்பு செஞ்சோம், அந்த தப்புக்காக தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ப்பா, நீ அவரை கிண்டல் பண்ணாத. அவர் என்ன பண்ணல, தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்ட திட்ட ஆரம்பிச்சு. அவங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுங்க, 2 கல்லருக்குள்ளேயே அங்கே ஒரு பிரச்சனை அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கல்லன் என்ன ஆயிட்டாரு, மனம் மாற ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ்து அந்த நேரத்தில் பேசின சில வார்த்தைகள் தான், மற்றபடி சுற்றி இருக்கவங்க பேசுறது, அவருடைய கிரியைகள், இவ்வளோ கிண்டல் பண்ணியும் திருப்பி எதிர்த்து பேசலைன்னா நினச்சி பாருங்க, நம்மளை யாராவது ஏதாவது கிண்டல் பண்ணிட்டா என்ன பண்ணிடும், திருப்பி ஒரு கமெண்ட் அடிக்காமல் அந்த இடத்துல இருந்து நவர மாட்டோம். கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு அசிங்கமாயிடும், என்ன நம்மளை போய் கிண்டல் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி. அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவர் வாயே திறக்கல, சைலண்டாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே இருந்துட்டு இருக்கிறார். தொடர்ந்து அதிலேயே லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே,
நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வார்த்தை அவர் வாயிலேருந்து, ஒரு கள்ளன் வாயிலேருந்து வரணும் அப்படின்னா, அந்த ஒரு ஷார்ட் டைம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவருடைய மனம் என்ன ஆயிருக்குங்க, அங்க மாறி இருக்கு. ஸோ இவர் நம்மளை போல இல்லை, ஒரு திருடனோ ஒரு கள்ளனோ என்னங்க அங்க இல்லை, ஒரு தேச துரோகிலாம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களாம் தான் என்ன பண்ணுவாங்க, சிலுவை தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைப்பா இவர். ஆனால் இவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டியும் வச்சிருக்கிறாங்க. வச்சதுனால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே மாட்டிடும். ஸோ இப்போ இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒருத்தர் அங்கே தெரியறதுனால தான் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு கல்லன் அங்கே மனம் மாறி என்ன பண்ணுறாருன்னா அங்கே கேட்குறாரு. அதில் கூட என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறது தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஜீசஸ்ன்னு தான் இருக்கும். பேர் சொல்லி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கூப்பிடுறார் அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து 43ஆம் வசனம் வாசிக்கலாம். 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாருங்க, நல்லவர்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இவருக்குன்னு ஏதோ ஒரு ராஜ்யம் வரப்போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை எனக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதே தான் நம்மளுக்கு பார்க்கும் போது, நம்மளை இந்தமாரி யாராவது நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டில் நடக்கலாம், ஆஃபீஸில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். கரெக்டுங்களா? எக்லீஷியாவில் எப்படி வேணாலும் யாராவது நம்மளை கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அவங்கள நம்ம திருப்பி எப்படி பார்ப்போம்? ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணிடலாம், திருப்பி ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்ட் அங்கே யோசிக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளை யாராவது எதாவது கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது அங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவ்வளோ கிண்டல் பண்ணி இவரே இவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷனில் தொங்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துலையும் ஒரு மனுஷன் கிண்டல் பண்ணுறார் அப்படின்னும் போது, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் காப்பாற்றிட்டு எங்களையும் காப்பாற்று அப்படின்ற மாதிரி பேசும்போதெல்லாம் எவ்வளோ ஹர்ட் ஆகும் மனசு. ஆனால் அப்படி சூழ்நிலையில் இருந்தால் கூட இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த மனுஷன் ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. கேட்கும் போது இவர் என்ன பண்ணுறாருங்க, திருப்பி நீ இவ்வளோ நேரம் என்னென்ன பண்ண, நான் கிண்டல் பண்ணல அப்படின்ற மாதிரி மைண்டு கூட என்ன இருக்காதுங்க, அவருக்கு வந்தே இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உடனே அங்கே பதில் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணுவ, ராஜ்யத்தில் கண்டிப்பாக இருப்ப அப்படின்ற அந்த இடத்துல கூட ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மள இருக்கணும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எதெல்லாம் நம்மளுக்கு அனுமதிக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம நன்மை செய்கிறவர்களாக, மற்றவங்களை குறித்து யோசிக்கிறவர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கணும். ஒழிய மற்றவங்க ஏதாவது தீமை செஞ்சுருந்தா கூட என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திருப்பி அவங்களுக்கு தீமையை செய்வேன், சின்னதாவது நான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், வருவேன் அப்படின்ற ஒரு மைண்டு நம்மளுக்குள்ள என்ன ஆகிடக்கூடாதுங்க, அங்கே இருக்கவே கூடாது. இது தேவன் நம்மளுக்கு அலோவ் பண்ணுறார் அப்படின்றத என்ன பண்ணணும்னா அங்கே பார்க்குறோம். அதேமாரி தான் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்டுங்களா? சும்மா ஷார்ட்டாக மட்டும் ரிவைஸ் பண்ணலாம். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னா இன்றைக்கே இல்லை, அது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? அது ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், ஒரு கமா தப்பாக போட்டதுனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ என்னுடைய ராஜ்யம் வரும்போது நீ என்ன பண்ணுவ, என்னோட இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது பரதேசியை போல இருக்கும், ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். அங்கே வந்து திருடர்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், வீடு கிடைக்கும். ஸோ எல்லா நன்மைகளும் அங்கே இருக்கும்ப்பா. அங்கே நான் உனக்கு ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே பேசுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மைண்டு அவர் சாதகமான சூழ்நிலை கிடையாது. 3 ஆணியில் தொங்கிட்டு இருக்கிறார். அதனால் ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது, பண்ணிடுவோம் டக்குன்னு. கொஞ்சமாவது நவுந்து உக்காந்தாதான் என்ன பண்ண முடியுங்க, பாடி ஒத்துக்கும். 3 ஆணியில் தொங்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுடைய மைண்டு எப்படி இருக்குதுங்க, பிறனுக்கானவைகளை யோசிச்சுட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த கல்லன் அதை கேட்டார்ல, அவரும் கூடிய சீக்கிரம் இறக்க போறாரு. கரெக்டுங்களா? அவருக்கு எப்படி இருந்திருக்கும், கல்லன் தான் இதுவாயிட்டாரு, கேட்கல. இன்னொரு கல்லன் வந்து என்ன பண்ண, திருந்திட்டு போய் என்ன பண்ணாருங்க, இதுமாரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். அவரும் பண்றேன்னு சொல்லிட்டார்ல, என்னோட ராஜ்யத்தில் நீ இருப்ப. அப்போ அவருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும் ஆகும்போது சந்தோஷம் பட்டிருப்பார். கரெக்டுங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், மரணத்துக்குள்ளே போக போகிறோம். ஆனால் கடைசி நேரத்தில் கூட என்னங்க,
எனக்கு ஒரு மன சாந்தி, ஒரு மன ரம்மியத்தோடு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த மரணத்துக்குள்ளாக அங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வசனம் கூட வாசிச்சிடலாம் பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஓகேங்களா? லூக்கா 23:34 இதுல அந்த வசனங்கள் வந்து என்னதுங்க? சேர்க்கப்பட்ட வசனம். நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணவே இல்லை இயேசு கிறிஸ்துவங்க, சொல்லவே அங்கே இல்லை. நம்ம அந்த சிலுவையில் பேசுகிற 7 வார்த்தைகள் என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். இந்த வார்த்தை அவர் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படின்றத என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு வசனத்துக்கும் நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறார், 7ஆம் தூதன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். ரீப்ரிண்ட் 4071 4073 என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது சேர்க்கப்பட்ட வசனம் தான், கரெக்டு தான். ஆனாலும் அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாங்கல்ல, ஒரு வசனம் இருக்குல்ல, இது அவருடைய மைண்ட்ல கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்ற. சொல்லதான் இல்லை, வாயை திறந்துதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, சொல்லதான் இல்லை. ஆனா கண்டிப்பா அவருடைய மைண்ட்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இவங்களை மன்னிச்சு கண்டிப்பா இவங்களை மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்திருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அங்கே சொல்றாரு அப்படின்னா, மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே எதுக்காக மன்னிக்கிறோம்? இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை மன்னிக்கணும்னா ஏன் அந்த கான்செப்ட் உள்ள வருது? மன்னிக்கிற விஷயங்கள் தெரியாம செஞ்சுட்டாங்க. அதான் என்னன்னா, ஏதாவது ஒரு தீங்கு, ஒரு 2 சகோதரர் இருக்காங்கன்னா, ஏ சகோதரன் பி சகோதரனுக்கு என்ன பண்ணியிருப்பாருங்க, ஏதோ ஒரு தீங்கோ தீமையோ செஞ்சதுனால தான் இவர் என்ன பண்ணுவாருங்க, அந்த மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே, ஃபார்கிவ்னஸே என்ன ஆகுங்க அங்கே வரும். ஏதாவது ஒரு தீமை நடந்திருந்தாதான். ஓகேங்களா? அதான் இங்கே பிரதர் எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த கடைசி நாளில் நடந்த எந்த விஷயத்தையுமே இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயே இருக்க மாட்டாராம். அது மேல் வீட்டு அறையிலேருந்து காட்டி கொடுக்குற விஷயத்துலேருந்து மரணம் வரைக்குமே எவ்வளவோ தீமையான விஷயங்கள், காரி துப்புனாங்க, பூட்ஸு காலால் எட்டி உதைச்சாங்க, எவ்வளவோ விஷயங்கள் நடந்ததில்ல. இதில் எதுவுமே அவருடைய இருதயத்துக்குள்ளே என்ன ஆயிருக்காதான், அங்கே போயிருக்காதான். ஏன்னா இது எல்லாமே தேவனுடைய சித்தம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த ஒரு விஷயமே உள்ளே போகல. அப்போ உள்ள என்ன இல்லை, அவருக்கு எந்த ஒரு கசப்புமே இல்லை. அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பிரதர் சொல்றாருன்னா, ரொம்ப பியூரா இருந்திருக்கு, எந்த ஒரு கசப்புமே இல்லை, எந்த ஒரு தீமையுமே அவரை அஃபெக்ட் பண்ணலை. அதனால இவருக்கு யாரை பார்த்துமே யார் மேலேயுமே ஒரு விரோதமோ ஒரு வருத்தமோ இருந்திருக்காதான். ஸோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய மைண்ட் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்கே பாதுகாத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஒரு வசனமே தேவையில்லை, போய் மன்னிக்கணும்னு ஒரு விஷயமே இயேசு கிறிஸ்துக்கு தேவையில்லை. ஏன்னா எதுவுமே அவருடைய இருதயத்தில் என்ன ஆகலை, போகல அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்றாரு. இது எல்லாம் தேவனுடைய சித்தம் தான்ப்பா, இது எல்லாமே நான் அனுபவிக்கணும்னு எழுதி இருக்குது. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இவங்களை நான் எப்படி பார்க்கறது இல்லை, ஒரு விரோதிகளாக, ஒரு தீமை செய்கிறவர்களாக நான் பார்க்கறது இல்லை. இன்னொன்று என்னன்னா, இவங்க எல்லாருமே யாருன்னா எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள். நான் தான் இவங்களை படைச்சேன், எங்களுடைய பிள்ளைகள்ப்பா. இந்த பிள்ளைகளை ஏதாச்சும் குழந்தைகள் தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், ரிவெஞ்ச் எடுப்போமா? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா பார்த்துட்டு இருக்கிறார். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இது தேவனுடைய சித்தம் அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணல அப்படின்னா அவருடைய இருதயத்துக்குள்ள அங்கே எடுத்துகிட்டு போகல. அதனால ஒரு கசப்பு இல்லை, ஒரு கோபம் இல்லை, ஒரு ஆத்திரம், எந்த ஒரு விஷயமுமே அவர் மைண்டில் இல்லை. ஸோ அதான் அங்கே சொல்கிறாரு, தேவனுக்கு பிரியமானபடி அவருடைய மைண்டை காப்பாற்றிக்கிட்டு. ஏன்னா புது சிருஷ்டி நம்ம எதை தான் பார்க்குறோம், மைண்டு தான், கரெக்டுங்களா? அந்த புது கரு உருவாகி அந்த மைண்டுக்கு தான் தேவன் என்ன தரப்போறாருங்க, அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு அழியாமை அப்படின்ற ஒரு பரிசை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த மைண்ட் அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருந்தாராம். எந்த ஒரு தீமையுமே அந்த மைண்டுக்குள்ள போயிடவே கூடாது. அது போயிடுச்சு அப்படின்னாவே கரப்ட் ஆக ஆரம்பிச்சு, லைட்டா போனா கூட என்ன ஆயிடும், கரப்ட் ஆகி அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அதனால தான் சொல்றாரு, பிறனுக்கானவைகளை நோக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மைண்டையும் நம்ம என்ன பண்ணணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாங்க பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 5வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோடைய தாயார் தேவன் அந்த ஒரு கருவை வயிற்றுல கொடுத்ததுலேருந்து, ஓகேங்களா, ஒரு அப்பா அம்மாவா ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, சரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த அம்மாவை பார்த்துடலாம். அந்த அம்மா அவங்க வயிற்றில் அந்த ஒரு கரு உண்டானதுலேருந்து எப்படி அந்த ஒரு கருவை பார்த்துருப்பாங்க. நம்ம லிட்ரலாக ஒரு கரு ஃபார்ம் ஆச்சுனாவே அந்த குழந்தைய நம்ம எப்படி பார்ப்போம், பார்த்து படி ஏற மாட்டாங்க,
அவங்க ஏதாவது ஆயிடும். சாப்பிட்றது பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஏதாவது கருவுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அந்த குழந்தை வளர வளர ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்கல்ல. இது தேவனுடைய கரு அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் எந்த அளவுக்கு பாதுகாப்பா எவ்வளோ கேர்ஃபுல்லா ஒரு ஒரு நாளும் இருந்திருப்பாங்க அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா மட்டும் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் என்னங்க அங்க ஒரு மாபெரும் ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா நம்ம 6th வால்யூம்ல கூட பிரதர் எழுதியிருப்பாரு, ஒரு குழந்தைய வளர்த்து எடுக்கிறதுல யாருக்கு பங்கு இருக்குங்க? அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, அப்பாவுக்கும் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈக்குவலான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் கேட்குறாரு, மேபி மரியாளோ இல்லை யோசேப்போ கொஞ்சம் ஃப்ளெஷ்லியா நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீமையான ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வீட்டில் குழந்தை பிறந்துச்சு, சின்ன குழந்தை திட்டிக்கிறாங்க அப்பா அம்மா, எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு இருக்கிறாரு, எப்படி இருக்கும்? யாரு என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல முடியுமா வெளியே போய்? அப்ப அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் எவ்வளோ கேர்ஃபுல், அந்த ஃப்ளெஷ்லியான தாட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதா இருந்தா கூட, அவங்களுக்குள்ள ஏதாவது பரிமாறிக்கொள்றதா இருந்தா கூட, அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ஒரு குழந்தைய வளர்த்தெடுத்து ஞானஸ்தானம் வரைக்கும் போற வரைக்குமே சொல்றாரு. ஓகேங்களா? அந்த ஒரு காலப்பகுதி வரைக்குமே ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். யாருன்னா அந்த தாய் மரியாதை குறித்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க சொல்றாரு. ஏன்னா ஸ்திரீகளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு குழந்தைய வளர்த்து எடுத்து அது பின்னாடி அது கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லும் போது, ஒரு வேளை சாப்பிடலனாவே அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, தட்டை எடுத்துட்டு ஓடிட்டு வருவாங்க பின்னாடி. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது மரியாள் அந்த காலத்திலேயே அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? ரொம்ப பரிசுத்தமான ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு ஸ்திரியா இருந்திருக்கு. அதனால தான் தேவன் யாரை செலக்ட் பண்றாரு அந்த காலப்பகுதியில், மரியாள் அங்கே செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எவ்வளோ பரிசுத்தமா எவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவர்களா இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி கடைசி நாளில் இயேசு கிறிஸ்துவ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வலி, வேதனை, அந்த ஒரு அவஸ்தை, அந்த ஒரு துக்கம் எல்லாமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நாள் முழுவதுமே அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? அழுதுருக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே அவங்களால போய் பண்ணவே முடியல, எதுவுமே எதிர்த்து பேசக்கூட முடியல. இது தேவனுடைய சித்தம்னும் தெரியுது. ஆனா இவங்க பையன் என்ன ஆயிட்டு இருக்கிறாரு? எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு தாயோடைய அந்த ஒரு வலி எப்படி இருக்கும்? நம்ம கூட வசனம் வாசிப்போம், கரெக்டுங்களா? ஒரு இடத்துல என்னங்க, லூக்கால ஒரு பட்டயம் உங்களுடைய ஆத்மாவை உருவி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், லூக்கா 2:32 நினைக்கிறேன், அதில் நம்ம வாசிப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா அந்த அளவுக்கு நினைச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலா நம்மளுடைய ஆத்மா அந்த ஒரு இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி போன எப்படி இருக்கும்? செத்து திருப்பி வர மாதிரி. கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலி, வேதனையை அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல அங்கே அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பரிபூர்ணமான மனுஷர் இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே பார்க்குறாரு அப்படின்றத படிக்கலாம் பாருங்க. யோவான் 19:26. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கேஷுவலாக அதை படிச்சுட்டு போயிடுவோம். என்னன்னா, இறக்கும் போது என்ன பண்ணிட்டாருங்க, அம்மா இனிமேல் தனியாக இருக்காங்க, ஏன்னா அப்பா கிடையாது, இறந்துட்டாரு. ஸோ அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும். அதனால அதான் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அவரும் என்ன பண்ணிக்கிட்டாருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே சொல்லிட்டார். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம்னா அப்படியே நார்மலாக படிச்சுட்டு போயிடும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க அப்படின்றார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இதேமாரி அவங்க அம்மா வர ஒரு சம்பவம் இருக்கும். எப்போங்க? ஆமாம், கரெக்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாருங்க, யார் என் தாய், அங்கே அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுவார். யார் என் தாய், யார் என் சகோதரி, எங்கள் அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அங்கே என்ன பண்ணுவார்னா பேசுவார். கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி, அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்கும். அங்கே எந்த ஒரு விஷயத்தை அங்கே சீஷர்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃப்ளெஷ்லி பாண்டிங் முக்கியம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாம்சீக உறவுகள் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் எதுதான் முக்கியம்?
எங்கள் அப்பாவுடைய வேலையை செய்யணும். இந்த ஒரு வேலை எது யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னோட தாயும் சகோதரர்களும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொன்னாங்க. அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறாருங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவரே ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணிட்டு இருக்க இருந்துட்டு இருக்கா, எப்போ வேணால் என்ன பண்ணலாம், இறக்கலாம் அப்படின்ற போது பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் பிறனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே யோசிக்கிறார். இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுவும் நம்ம 6th வால்யூமில் பிரதர் எடுத்திருக்கிறாரு. என்னன்னா earthly obligation. என்னங்க earthly obligation? பூமிக்குரிய கடமைகள்னு ஒரு விஷயம் இருக்கு, கரெக்டுங்களா? 6th வால்யூமில் நம்ம நிறைய வாரங்கள் அதை பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? அந்த ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறார். பூமிக்குரிய கடமைகள்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றாரு அங்க மரியாள். அதுக்கப்புறம் என்ன ஆகலாம், அவங்களோட நிலைமை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுடைய மாம்சீக தேவைகள் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய தேவைகளும் என்ன பண்ணணுங்க, யாராவது ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், கரெக்டுங்களா? ஏன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டோம், அவங்க அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக டவுன் ஆகிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா என்ன ஆகிடுங்க, அதுக்கும் இவர் கணக்கு கொடுத்தாகணும். அதனால அங்கே என்ன பண்ணுறாராம், மாம்சீக தேவைகள் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விஷயத்திலையும் எங்கள் அம்மா என்ன ஆகிடக்கூடாது, அங்கே விழுந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு சகோதரனை அங்கே என்ன ஒரு அப்போஸ்தலரை பார்த்து என்ன பண்ணுறாருனா, இவங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருனா அங்கே செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே பெஸ்ட்டாக இப்போதைக்கு யார் இருந்திருக்காருன்னா பக்கத்தில் யோவான் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, யோவான் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அம்மா போலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பையனை போலேயே அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த பூமிக்குரிய தேவைகளை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கடைசி நொடி சாவரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பர்ஃபெக்டாக அங்கே செஞ்சு முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்தபடி எல்லாம் முடிந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களே, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண கடைசியாக அந்த ஒரு விஷயத்த சொன்னார். இது என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க அம்மாவை கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. அப்போ என்னங்க, ஏன் இந்த ஒரு விஷயத்த கடைசியாக எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா, அவருடைய earthly obligation பூமிக்குரிய கடமைகளை கூட நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இன்னுமே நான் என்ன பண்ணுறேன், நான் மரணத்துக்குள்ளே போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே செய்கிறார். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது தேவன் ரொம்ப பிரியப்பட்டிருப்பாராம். ஏன்னா பூமிக்குரிய கடமைகளுக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னவா 6th வால்யூம் ஆவிக்குரிய விஷயங்கள், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதான் சொல்ல, வீட்லேயே நம்ம ஒழுங்காக இல்லை அப்படின்னா வெளியில் வந்து சப்ஜெக்ட் பேசினா எப்படி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ வீட்டுக்குரிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணுங்க, என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வெளியில் வந்துட்டு மற்ற விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலாக இல்லை மற்ற விஷயங்கள் அங்கே செய்யணும். அப்படி அதான் பூமிக்குரிய கடமைகள் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனம் கொடுத்து அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யணும். நீங்களே சொல்லுங்க என்னென்ன பண்ணலாம். வேணாம், ஒய்ஃபாக இருந்தால் என்ன பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு தேவையான அதுதான் மெயின், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 6th வால்யூம் நல்லா ப்ரீஃபாக பார்த்தோம், கரெக்டுங்களா? அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனைவி அப்படின்னா புருஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் தேவைகளையும் அங்கே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், மற்ற விஷயத்துக்குள்ளே போகணும். அதுதான் முதல் கடமை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு யார் வந்து அதை சால்வ் பண்ணுவா, யார் சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும்? ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ தெரியாமல் ஏதோ சொல்லிட்டோம், உடனே கோச்சிக்கிட்டாங்க, 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை யார் ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும், ஹஸ்பண்ட் வரணுமா ஒய்ஃப் வரணுமா? ஹஸ்பண்ட் தான் வரணும். ஏன் தலை, கரெக்டு. என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு வந்தாரா இல்லை நம்ம போனோமா ஃபஸ்ட்டு? ஏன்னா அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்மள்கிட்ட தவறு அவ்வளோ இருந்தாலுமே, மனைவிட்ட அவ்வளோ தவறுகள் இருந்தாலுமே யார் தான் ஃபஸ்ட்டு இறங்கி வந்திருக்கிறா?
கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்க இறங்கி வந்து அந்த விஷயத்தை அங்க செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சரி ஹஸ்பண்டே தான் அது பண்ணணும்னு கிடையாது. அங்க வீட்டுல யார் கிறிஸ்துவ போல குணலட்சணம் காட்டுறாங்களோ, கரெக்டுங்களா, அது ஹஸ்பண்டாவும் இருக்கலாம், ஒய்ஃபாவும் இருக்கலாம், யார் கிறிஸ்துவ போல இறங்கி வராங்களோ அவங்க தான் என்ன ஆக போறாங்க, நிஜமாவே கிறிஸ்துவோட இருக்க போறாங்க. இல்ல அந்த ஒரு மைண்டோட, இல்ல ஈகோவோட, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம அங்க தீமையான்னு இருந்துட்டு இருந்தோம், நான்லாம் இறங்கி வர மாட்டேன், பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன இல்லைங்க நம்மள்ட்ட இல்ல. பிறனுக்கானவைகளையும் நோக்கல, மனைவிக்கு தேவையானதையே நம்ம பண்ணல அப்படின்னா வெளியில போய் நம்ம என்ன பண்ண போறோம், புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுதான் சொல், வீட்டு தேவைகளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யார் இறங்கி வர்றதுன்னு அது கூட ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. என்ன பண்ணிடணும், டக்குன்னு வந்துட்டு நான் கேரக்டரை காட்டுறேன், யார் கேரக்டரை காட்டுறான்னு தான் தேவன் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு தான் அந்த பரிசு. ஸோ யார் ஃபஸ்ட்டு இறங்கி வரலாம், மனத்தாழ்மையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது பிள்ளைகளிடம் வர்றாரு. என்ன அப்படின்னா, பிள்ளைகளுடைய கடமைகளையும் யார் தான் செஞ்சாகணும், பெற்றோர்கள் தான். அதுவும் என்னங்க, பூமிக்குரிய ஒரு கடமைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸோட கடமைகளையும் யார் பார்த்துக்கணும், பிள்ளைகள் பார்த்துக்கணும். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், குழந்தைகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அங்கே சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் அங்கே சொல்கிறார் என்னென்னா, வாரம் எக்லீஷியா வந்துடுறோம், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்டுறோம், வீட்டில் ஆனால் அம்மா அப்பா இருக்காங்க கவனிக்கவே இல்லை, அவங்கள அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறோம், எப்படி இருக்கும்? ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம். அம்மா அப்பா வயசானவங்க வீட்டில் இருக்கான், ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாரம் எக்லீஷா மட்டும் வந்துடுறோம்னா எப்படி இருக்கும் நினச்சி. அதான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பூமிக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே செய்யணும். அதேமாதிரி குழந்தைகளை சத்தியத்தில் வளர்த்து எடுத்துட்டு வர்றதுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அதில் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அதாவது அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பிள்ளைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சத்தியத்தில் கூட்டிட்டு வரதுக்கு என்னங்க, ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு பொறுப்பை என்ன பண்ணணுங்க, கேர்லெஸ் அப்படிலாம் விட்டு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்ல, ஒவ்வொரு புது சிருஷ்டியும் நம்மளுக்கும் கணக்கு கொடுக்கணும், கரெக்டுங்களா? அதான் சொல்ல, நீதியின் பாதையில், ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேட்டர் எடுத்துட்டோம், அந்த ஒரு நீதியின் பாதையில் நம்மளும் பர்ஃபெக்டாக இருந்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், வீட்டை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனுக்குரிய விஷயங்களை என்ன பண்ண பார்க்கணும்னா அங்கே செய்ய ஆரம்பிக்கணும். நான் இது எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் நான் இங்கே மட்டும் தான் செய்வேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும், செட்டே ஆகாது. அதான் அதனால தான் இயேசு கிறிஸ்து மரணம் அந்த ஒரு வார்த்தை எல்லாம் முடிந்தது அப்படின்றது எப்போ சொல்றாருன்னா, அந்த ஏர்த்லி ஆப்ளிகேஷன் பூமிக்குரிய கடமைகளை முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, எல்லாம் நான் முடிச்சிட்டேன்ப்பா, இப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நான் என்ன பண்றேன் உங்கள்கிட்ட வந்துடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே என்ன பண்றாருன்னா அங்கே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் அங்கே அதே ஒரு விஷயத்தை தான் அங்கே சொல்றாருன்னா, நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம எப்பயுமே எப்படி நம்மளுடைய சிந்தைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ போல தான் பிறனுக்கானவைகளை அங்கே யோசிக்கிற விஷயமா தான் இருக்கும். இது கடைசி நாளில் எல்லா விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கல, சாம்பிள் என்ன பண்ணியிருக்கோங்க, அங்கங்கே ஒரு 5 இன்சிடெண்ட்டை எடுத்து எப்படி அவர் யோசிச்சிருக்கிறார், மல்கோஸ் விஷயத்தில், பேதுரு விஷயத்தில், யூதாஸ் விஷயத்தில், அவங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்ட சாம்பிள் அங்கங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து எப்படி தான் பார்த்துருக்கிறார், எப்படி தான் யோசிச்சிருக்கிறாருன்னா பிறனுக்கானவைகளை அங்கே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே யோசிச்சிருக்கா. அவருடைய மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவ்வளோ சூட்டபிள் கண்டிஷன், சாதகமான கண்டிஷனாக இருக்கலாம், அசாதாரணமான கண்டிஷனாக இருக்கலாம், எல்லா நேரத்திலையுமே பிறனுக்கானவைகளை யோசிக்கிற ஒரு சிந்தை ஒரே நாளில் என்ன ஆகாதுங்க, வராது. அப்போ என்ன பண்ணணும், டே பை டே நம்மளே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா பிரதர் சொல்கிறார். இதில் ஒரு அழகாக ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருக்கா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்பயுமே யாரோ ஒரு புது சிருஷ்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஆஃபீஸில் இருக்குது, வீட்டில் இருக்குது, அங்கே இருக்குது, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிச்சே அவங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு புது சிருஷ்டி அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீப்ரிண்டில் பிரதர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, சுய பரிதாபம் நம்மை கொல்லும் நஞ்சு அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி ரொம்ப அவங்களுடைய விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டே அதையே ஒரி பண்ணிக்கிட்டு நான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களையே டெய்லி பாய்சன் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கிறது கூட என்னவா பார்க்கும்போது தப்பு அப்படின்றாரு.
ஏன்னா நம்ம யாருங்க, சாதாரண மனுஷர்கள் கிடையாது. அவங்க பார்த்தோம் என் ஃபேமிலி, என் பிள்ளைகள், இது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி யோசிக்க கூடாது. நான் உண்டு, என் ஃபேமிலி உண்டு, என் குழந்தைகள் உண்டு அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ண, அது நஞ்சுன்டர் பாய்சன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா, உள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோமா, அது ஏற்றிக்கிட்டே இருக்கோமா, கடைசி அது எங்கே தான் போய் விடியும், மரணத்துக்குள்ளாக தான் அங்கே போகும் அப்படின்றாரு. அதனால சொல்றாரு என்ன பண்ணணும்னா, பிறனுக்கானவைகளை நோக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே ஆரம்பிக்கணும். அதான் சொல்றாரு, நம்ம பிறனுக்கானவைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேவன் நம்மளோட விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், மற்றவங்கள பார்க்க ஆரம்பிக்கும் போது தேவன் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்றை வந்து பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் இறங்கி வந்து நம்மளுக்காக என்ன பண்ணுவாராம், நம்மளுடைய தேவைகளை அவர் அங்கே சந்திக்கிறவர்களாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டுப்பா. இதோட பாடம் முடிஞ்சுது. கடைசியாக அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணிடலாங்க, முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம் அப்படின்னா ஷீஷர்கள், கரெக்டுங்களா. அங்கே வந்து கூடயே இருந்தாங்க, ஆனால் என்ன பண்ணாங்க, சிதறடிச்சு ஓடிட்டாங்க, கரெக்டுங்களா. ஸோ இங்கே நம்மளுக்கு யார், அங்கே இயேசு கிறிஸ்துக்கு கூட சகோதர சகோதரிகள் இருந்தாங்க, இங்கே கூட இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா. பிறனுக்கானவைகளை யோசிக்கிறோமா, கிறிஸ்துவா இருந்தா ஒரு பரிபூர்ண மனுஷனா நம்ம இல்லை, ஆனால் அதுதான் வளர்த்துக்கொள்ளணும், கரெக்டுங்களா. அப்படின்னும் போது சின்ன எக்ஸாம்பிள், ப்ரேயர் பண்ணுறோமா எல்லாருக்காக, அது என்னதுங்க, பிறனுக்கான ஒரு விஷயம் தானே, சின்ன விஷயம். இதுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பெருசாலாம் போய் இறங்கி வேலை செய்ய தேவையில்லை. ப்ரேயர் எங்கள் அட்லீஸ்ட் நம்ம எக்லீஷ் இல்லை எல்லாருமே ஏன்னா சகோதர சகோதரிகளுக்காக என்ன ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சந்திக்கிறோமா, 1000 பிரச்சனை இருக்குது, எனக்கே இந்த மாதம் சம்பளம் கம்மியாக வந்து, அப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆகுங்க, யோசிக்க தோணுமோ ஒழிய அவங்க அங்கே அடிபட்டு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஆகிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ப்ரேயர் பண்ணணும்னா கூட நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, அந்த சிந்தை வருதா. பிறனுக்கான விஷயங்களை நம்ம என்ன, எக்லீஷாவில் இருக்க எல்லாரோட பேரும் நம்மளுக்கு தெரியுங்களா, சகோதர சகோதரிகளோட பேர்கள். ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்ம சுற்றி இருக்கவங்களை குறித்து கூட நம்ம கவலைப்படலை அப்படின்னா பிறனுக்கானவைகளை எப்படி நம்ம நோக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா. சொல்கிறாரு நம்மளுக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலுமே சரி, இதில் நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ஆரம்பிக்கணும். அதான் சொல்கிறேன், அதுவும் மெமோரியல் டைம், அதுவும் மெமோரியல் டைமுக்குன்னு கிடையாது, எப்பயுமே அந்த ஒரு சிந்தை என்ன ஆகணுங்க, இது மெமோரியல் சப்ஜெக்ட்னால அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, எப்பயுமே அந்த ஒரு சிந்தை என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கணும். அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர், ரோமன் சோல்ஜர்ஸு, தீமை யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாரையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துருவோம். மல்கூஸ் கூட அதில் தான் வருவார், கரெக்டுங்களா. ஸோ எல்லாருமே துன்பப்படுத்தினாங்க, பரியாசம் பண்ணாங்க, நிந்திச்சாங்க, எல்லாமே. இவங்களுக்கு எல்லாருக்குமே தேவன் என்ன தான், இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்ணாருங்க, நன்மையை தான் அங்கே என்ன பண்ணாருன்னா செஞ்சார். ஸோ இதில் பரிசேயர் சதிசேயர் யார் அங்கே சொன்னால் ரிலீஜன் மத தலைவர்கள் யாருன்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டி இந்த ஒரு பாபிலோன் சிஸ்டம் கூட நம்ம சொன்னோம்னா ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ அதேமாரி அடுத்தது யார் அப்படின்னா அரசியல்வாதி, அங்கே ரோமன்ஸ் இருந்தாங்க, கவர்மெண்ட்டு. ஓகேங்களா. இங்கே வந்து யாருங்க, நம்மளுக்கு இருக்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க மூலியமாக நம்மளுக்கு என்ன வருங்க, நிறையா பிரச்சனைகள் வரும், கரெக்டாக. அங்கே அவருக்கு வந்ததுங்களா, கவர்மெண்ட் வழியாகவும் வந்தது, மத தலைவர்கள் வழியாகவும் வந்தது. ஸோ அதே போல் இப்பயும் ஆல்ரெடி நிறைய இடத்துல வரும். ஒரு இடத்துல போயிட்டு பேம்ப்ளெட் கொடுக்க போனால் கூட அங்கே என்ன வருங்க, சத்தியத்தை நீங்கள் சொல்ல போறீங்கன்னா உள்ளேருந்து என்ன வந்துடுவாங்க, சர்ச் உள்ளேருந்து கிளானி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி நன்மை செய்கிறோம், பிறனுக்காக யோசிக்கிறோமா, இல்லை அந்த இடத்துல போய் சண்டை போட்டுட்டு இருப்போமா, புரியுதுங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, பிறனுக்கானவைகளை ஒரு நன்மை செய்கிறவர்களாக அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே யோசிக்கணும். இப்போ பாபிலோன் நம்ம சொல்கிறோம்ல, அவங்க ஆக்சுவலாக நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க, இதுதான் பக்கா பாபிலோனு, நம்ம தான் ஆன்டி கிரைஸ்ட்டு, பேய் பிசாஸ் எல்லாமே சொல்லுவாங்க, இவங்க தான் ஒரு அசுத்தமான சத்தியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா. அவங்கள்ட்ட நம்ம எப்படி பழகிறோம், வீட்டில் இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி பழகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மத தலைவர்களை எப்படி டீல் பண்ணார், இப்போ நம்ம எப்படி அங்கே டீல் பண்ணணும். அதான் சொல்கிறது, தீமைக்கு தீமை செய்யாமல் என்ன பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் நன்மை செய்ய வராது, ப்ராக்டிஸ் பண்ணணும். தினமும் என்ன பண்ணுறவர்களாக இருக்கணும் அப்படின்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாதான் சொல்கிறாரு. போக போக காலம் ரொம்ப மோசமாக இருக்குது, நிறையா தீமையான விஷயங்கள் நடக்க போது, மத தலைவர்கள் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று விரோதமாக வந்து அங்கே நிற்பாங்க. அப்படின்னும் போது அந்த தீமை எல்லாத்துக்கும் இப்பயே நம்ம நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்டை இப்பயே அந்த ஒரு மனப்பக்குவத்தை என்ன பண்ணிக்கணுமா, வர வச்சுக்கணுமா, புரியுதுங்களா. ஏன்னா பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, கண்டிப்பாக வரப்போகுது, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நடக்க தான் போகுது, உலகம் முடிவே தான் போகுது, கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, கூட வரலாம். ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம
நன்மை செய்கிறோமா, யோசிக்கிறோமா ஃபஸ்ட்டு நன்மையை அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணணும்னா நம்ம வளர்த்துக்கொள்ளணும். அதான் நம்மளுடைய மைண்டை இப்பயே என்ன பண்ணிக்கணுமா, அப்கிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்றார். இதெல்லாம் நடக்க போது, நம்ம உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணிக்கோங்க, மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இன்னொரு கடைசி யார் அப்படின்னு சொல்லிட்டு, திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்காக அழுதுட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் திருப்பி என்ன சொன்னாருங்க, எனக்காக அழாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு அழுதுக்கோங்க. அப்போ நம்ம போய் எப்படி இந்த நம்மளுக்கு யாருங்க அது, உலக ஜனங்கள், ஓகேங்களா, சுற்றி இருக்க உலக ஜனங்கள் தான். அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்லணும், நீங்கள் எங்களுக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அழுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீங்க எல்லாம் அழிஞ்சு போக போறீங்க. அங்க எப்படி கிபி 70 நடந்ததோ அதே போல இங்கேயும் என்ன பண்ணுங்க, ஒரு மாபெரும் ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது உலக ஜனங்கள்ட்டையும் நம்ம என்ன சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க போய் நம்ம நன்மையான விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்க, உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆபத்து வரப்போகுதுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணணும்னா அங்க சொல்லணும். இது எல்லாமே எப்ப சொன்னாருன்னா, அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில தான் அவர் என்ன பண்ணாருங்க சொன்னார். நம்ம கான்செக்ரேட்டட் லைஃப்மே எப்படி தான் இருக்கும், பேப்டிசம் எடுத்துகிட்டு வந்தோன்னே நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், கரெக்டுங்களா. இப்படி தான் போகணும், நேரம் பார்த்தா இந்த இடுக்கமான பாதையில் தான் போகணும் அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாம் இருக்குது. நம்மளோட கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, மற்றவங்களுடைய விஷயங்களை நம்ம விட்டுடக்கூடாது. அது உலகத்தாராக இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து எப்படி பிறனுக்காக அங்கே யோசிச்சாரோ அதே போல் நம்மளும் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். அவங்களும் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, மரணத்துக்குள்ளே போவாங்க, ஆக்சிடென்ட் போவாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்துடும். அவங்களுக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகளை அங்கே சொல்ல வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் வாசிச்சிடலாம். ஏசாயா 61 அதிகாரம் முதல் 2 வசனம். எதுக்கு இந்த வசனம் அப்படின்னா, இதை செய்யணும் அப்படின்றது நம்மளோட பேசிக்கான ஒரு திங்கு அப்படின்றார். ஓகேங்களா, படிச்சிடலாம் பாருங்க. ஏசாயா 61 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 முடிய. கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை நம்ம பேசிக் சப்ஜெக்டில் கூட பார்த்துருப்போம், கரெக்டுங்களா. சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, சுவிசேஷத்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, போய் சத்தியத்தை சொல்லுங்க. வாஞ்சியா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் சொல்றது நம்மளுடைய பேசிக்கான ஒரு கடமை. அதான் சொல்றாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன பண்ணுங்க, காயம் கட்டுங்க. சிறைப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுங்க. கட்டுண்டவர்களுக்கு என்ன பண்ணுங்க, கட்டவிழ்த்து விடுங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இந்த காலப்பகுதியில் நம்ம ரொம்ப பேசிக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் நம்மளுடைய விஷயத்தையே என்ன பண்ணிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையில என்ன இல்லைங்க, வர வாய்ப்பே இல்லை. அதான் சொல்றார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை பார்க்க நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தாதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மளுக்குள்ள வரும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அவரோட சிந்தையோட நம்ம சிந்தை மேட்ச் ஆனாதான் எங்க போக முடியுங்க, ரோட போய் சபையா அங்கே சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லை நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நீங்கள் பேசிடுவீங்க, யார் நடக்கிறது, கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட இந்த ஒரு பாடம் முடியுது. இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.